என்னம்மா அமிர்தா, சாமியார் எங்க? இவர் யாரு இங்க நிக்கிறவரு? அமிர்தா, வனிதா, என்ன ரெண்டு பேரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம. என்னன்னு தெரியலையம்மா, ரெண்டு பேரும் இப்படி இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னக்கா இது? எனக்கும் ஒன்றும் புரியலையேக்கா. சரி இரு சுமதி, நம்ம அந்த அந்த ஆள்கிட்டே கேட்போம். ஐயா, நீங்க யாருங்க ஐயா? நான் யார் என்று தெரியவில்லையா? நான் தான். ஐயோ அக்கா, இது எதுன்னு தெரியுதாக்கா? ஆமா சுமதி, நல்லாவே தெரியுது. வாங்க ஓடிடலாம். அமிர்தா, வனிதா ஓடியாங்க, வீட்டுக்குள்ளார ஓடிடலாம். ஆமாக்கா, வாங்கக்கா ஓடிடலாம்க்கா. ஆமாக்கா, அதோ ஓடி வரேன்க்கா, வாங்கக்கா ஓடிடலாம். ஆமாக்கா, நாம எல்லாரும் வீட்டுக்குள்ளார ஓடிடலாம்க்கா. ஐயோ, எல்லாரும் ஓடிட்டீங்களா? அட இழுவ, சீக்கிரம் ஓடி வா இழுவ. வாய் தான் இழுக்குதுன்னு பார்த்தா காலம் இழுக்குது உனக்கு. சீக்கிரம் ஓடி வா இழுவ. இதோ ஓடி வரேன். என்னை பார்த்து பயந்து விட்டீர்களா? நீங்க ஓடிட்டா நான் விட்டுருவேனா? விடமாட்டேன், விடவே மாட்டேன். இது என்னம்மா அமிர்தா இப்படி இருக்கு? அந்த சாமியார் எங்கம்மா போனாரு? அதான்க்கா எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம பின்னாடி தானக்கா சாமி வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா இந்த சாமியார் இப்படி பேயா மாறிட்டாரு. ஒருவேளை சாமியாரையும் பேய் பிடிச்சிருக்குமோ என்னன்னு தெரியலையே அமிர்தா. இந்தா அங்க ஒன்று பாரு, இன்னும் ஓடிக்கினே இருக்குது. அட இழுவ, இது இன்னும் ஓடினு இருக்குது. வீட்டுக்குள்ள வந்தோம். இந்த அந்த இழுவ, நில்லு நில்லு நில்லு, ரொம்ப ஓடாத. வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் எங்க ஓட போற? பிடி உஷா நினைப்போம் மனசுக்குள்ள. நாம வீட்டுக்குள்ளார வந்துட்டோமா? ஒரு பயத்துல நான் ஓடிக்கினே இருக்கேன். ஐயோ, ஆமா, நம்ம வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டோம். இழுவ எக்கோ பாருங்கக்கோ, இந்த நெட்டச்சி என்ன கிண்டல் பண்ணுறா. அமைதியா இருங்கம்மா வனிதா, அமிர்தா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. அக்காவும் நானும் திகைச்சு போய் நிக்கிறோம். நீங்க என்னடானா இப்பதான் விளையாடிட்டு இருக்கீங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா, கோவப்படாதீங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நம்ம பின்னாடி வந்த சாமியாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையம்மா அமிர்தா. அவருக்கு நமக்காக அவர் வந்தாரு இந்த ஊருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம தானமா பொறுப்பு. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான்க்கா. சரி இப்ப என்ன பண்றதுன்னு பாப்போம். இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போய் அவரை தேடுவோம் சாமியாரை. அக்கா, சுமதி அக்கா, உங்க போன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யாரும் எடுத்து பாருங்கக்கா. ஆமாம்மா அமிர்தா, என் போன் தான் அடிக்குது. ஹலோ, யாருங்க? சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான்மா சாமி பேசுகிறேம்மா. சாமியார், நீங்கள் என்ன இன்னைக்கு உங்கள் ஊருக்கு வர சொல்லியிருந்தீங்களே. என்னது சாமியாரா? என்ன சுமதி பேசுற? யார்கிட்டமா பேசுற? அக்கா, சாமியாராக்கா, லைன்ல சாமியார்னு சொல்றாங்கக்கா. இருங்கக்கா, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க சாமி. ஒன்றும் இல்லைம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்கோ, கோச்சிக்காதீங்கோ. நான் இன்னைக்கு வரதா இருந்தேன் உங்கள் ஊருக்கு. என்னால் ஒரு சொந்த காரியமாக நான் வெளியூருக்கு போகிற மாதிரி ஆயிடுத்து. அதனால் இன்னைக்கு என்னால் வர முடியல. என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கோ. வேறு யாராவது சாமியார் கிடைச்சா பாருங்கோ, சரிங்களா? என்னால் இன்னைக்கு வர முடியல, மன்னிச்சுக்கோங்கோ. சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன், பாருங்கம்மா. என்னாச்சு சொல்லு. என்ன சொன்னார் அந்த சாமியார்? சொல்லுமா. அக்கா, சுமதி அக்கா, என்னதான் சொன்னாரு? சொல்லுங்க. இப்படி வாய் பழந்துட்டே இருந்தா நாங்களும் என்ன நினைக்கிறது? சொல்லுங்க. ஆமாக்கா, சொல்லுங்கக்கா, என்னாச்சுன்னு. அட இழுவ, நீ கொஞ்சம் மூடி இழுவ. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா, சாந்தி அக்கா, நம்ம கூட வந்தது சாமியாரே இல்லக்கா. ஏன்னா சாமியார் நம்ம ஊருக்கே வரலக்கா. அவர் ஏதோ சொந்த வேலையா வெளியூருக்கு போயிட்டாராமா. அதனால என்ன மன்னிச்சிடுங்க, நான் வர முடியாததுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருக்கா. அப்ப இவ்வளவு நேரமா நம்ம பின்னாடி வந்தது யாருக்கா? ஐயோ, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம கூட வந்தது பேயா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. ஆத்தா மகமாயி மாரியாத்தா காளியாத்தா எல்லாத்தாவும் சேர்ந்து என்ன காப்பாத்துங்க. சாத்தானே, மூஞ்ச பத்தியா நல்லா இருக்கு. எல்லாத்தையும் சேர்ந்து இதை மட்டும் காப்பாத்தணுமா? ஐயோ ஏம்மா நெட்டச்சி, குறுக்கு மேலேயே உதச்சிட்டியேடி. இன்னும் எதனா பேசுனா வாய் மேலே உதைப்பேன். வாய் மூடு. அக்கா சாந்தி அக்கா, இதுக்கு மேல நம்ம வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனிமே நாம தான் எதிர்த்து போராடணும்.
பார்க்கலாம்க்கா எந்த பேய் நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சுமதி அக்கா, நீங்களும் தைரியமா இருங்க. வாங்க முதல்ல பூஜை ரூமுக்கு போவோம். சரிம்மா வாமா, ஒரே கவலையா இருக்கு. என்னதான் நம்ம இனிமே பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. சரி வா, நம்மளாவது போயிட்டு சாமி ரூம் போயிட்டு விபூதி குங்குமத்தையாவது எடுத்து நெத்தில இடுவோம். என்ன பண்றது? ஆமாக்கா, நீங்க சொல்றதாக்கா சரி. வாமா அமிர்தா, நம்ம பூஜை ரூமுக்கு போயிட்டு நம்ம தைரியத்துக்கு இப்போதைக்கு திருநீராவது எடுத்து பூசிக்குவோம். வாமா. ஆமாக்கா, நம்ம தைரியமா இருப்போம்க்கா. பாப்போம்க்கா என்னதான் எந்த பேய் வந்து நம்மள என்ன பண்ணுதுன்னு பாத்துருவோம்க்கா. வாங்கக்கா போவோம். வா வனிதா, நீ ஏந்திரிச்சு வா. அப்படியே படுத்துட்டே இருந்தா எப்படி? ஏந்திரிச்சு வா. ஏக்கோ அது தூக்கி போடுங்க, அதனால போய் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து பாடி எடுத்து போனோம். வாங்க போலாம். என்னது பாடியா? அடி நட்டாச்சி, நான் இன்னும் உயிரோட தாண்டி இருக்கேன். ஐயோ ஏம்மா. ஓ சுமதி, நம்ம முதல்ல போய் பூஜை ரூமுக்கு போய் சாமியை கும்பிடுவோம். போமா. ஏம்மா குறுக்கிளியே உதச்சிட்டா பாதகத்தி. நல்லா இருப்பாளா நெட்டாச்சி? இருங்க நானும் வரேன், என்னையும் கூட்டின்னு போங்க, இல்லைன்னா பேய் வந்து என்ன பிடிச்சிட போகுது. ஆட இழுவ, இப்போ இழுத்துன்னு கிடக்குற. வா போலாம். எம்மாடியோ, என்ன உக்கரமா இருக்கிறாளே இந்த நெட்டாச்சி. ஏக்கோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்குவோம். அதையும் மீறி எதனா வந்துச்சுன்னா நம்ம ஆவறது ஆகட்டும் என்னன்னு பார்த்துருவோம்க்கா. ஆமாக்கா, அமிர்தா சொல்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச பூஜையை நம்ம பண்ணுவோம். அதையும் மீறி எதனா நடந்ததுன்னா ஆண்டவிட்ட வழி. ஆமாக்கா, நம்மளே பூஜை பண்ணிடுவோம்க்கா. ஷஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டருக்குதவும் செங்கதிர்வேலோ. பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வேலாயனை காக்க வென்று வர 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 வேலாயுதனார் வருக வருக மயிலோன் வருக. கடவுளே, நீங்க தான் கடவுளே பார்த்துக்கணும். இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வழின்னு தெரியல. நீங்க தான் கடவுளே பக்கத்தில் இருக்கணும். ஆமாம் கடவுளே, நீங்கள் தான் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கோங்கப்பா கடவுளே. கடவுளே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த பேயால் யாருக்கும் எந்த தொல்லையும் வரக்கூடாது. இந்த ஊரில் யாருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கடவுளே. கடவுளே என்ன மட்டும் காப்பாற்றிடுங்க. அந்த பேய்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு உண்டியல்ல 50 காசு போடுறேன். எப்படியாவது என்ன காப்பாற்றிடுங்க. அட பிச்சைக்கார நாயே, கடவுள்கிட்டயும் புத்தியை காட்டுறியா? சரிம்மா, நல்லபடியாக வேண்டி இருக்கிறோம். பார்ப்போம், இனிமே ஆண்டவன் விட்ட வழி. சரி வாங்கம்மா நம்ம போவோம். அப்படி போய் உட்காரும், பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சு. சுமதி, நீ காலையிலேருந்து இங்கே இருக்கிறம்மா. நீ எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும். இரு, நான் சாம்பாரும் பொரியலும் வச்சிருக்கிறேன், கொடுத்து விட்றேன். நீ எத்தனை பேர் பிள்ளைங்களுக்கு கொடு. நீ அமிர்தா வனிதா 3 பேரும் இங்கேயே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு கூட போயிட்டு அப்புறமா பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? சரிங்கக்கா. சரிக்கா வாங்க, எழுந்துச்சு போவாங்க. அப்படிக்கா ஹாலுக்காவது போய் உட்காரும். ஏக்கோ எனக்கும் வீட்டுக்கு கொஞ்சம் சோறும் குழம்பும் பொரியலும் கொடுத்து விடுங்கக்கோ. கண்மணியும் என் வீட்டுக்காரரும் வருவாங்கக்கோ. ஆமாக்கோ, கையில கொஞ்சம் வேஷமும் கொடுத்து விடுங்கக்கோ. குடிச்சிட்டு சேர்த்து போட்டேன் நாயி. சரி வாங்கம்மா, சாப்பாடு போடுறேன், சாப்பிடுங்கம்மா. முதல்ல எழுந்துச்சு வாங்கம்மா. ஏக்கோ சாப்பாடு வேற லெவல், சூப்பர். போங்க, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு கைப்பக்கம் இருக்குன்னே தெரியலக்கா. ஆமாக்கா சாந்திக்கா, உங்க சமையலே வேற தான். போங்க, எத்தனை பேர் சமைச்சு வச்சாலும் உங்க சமையல் தனியாக தெரியும். அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது அதுபடி வச்சிட்டு இருக்கேம்மா. நல்லா இருக்கா சாப்பாடு? சரி சரி சாப்பிடுங்க. ஆமாக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்குது. ஆமா இழுவ, நாங்களாம் பிபி ஊதி முடிச்ச பிறகுதான் நீ ஊதவே ஸ்டார்ட் பண்ணுவேன். சப்பா எப்பா. சரிக்கா, நாளைக்கு நான் சந்தைக்கு போகலான்னு இருக்கேன்க்கா, நீங்கள் வரீங்களாக்கா? என்னம்மா சுமதி, சந்தைக்கா போகலான்ற? சரி சரி நானும் வரேன். எனக்கும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மீனும் வாங்கின்னு வந்து நாளைக்கு போய் மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேம்மா. சரி வா, நீ நானும் போயிட்டு வந்துடுவோம் நாளைக்கு. எக்கா நாங்களும் வரோம், எங்களையும் இட்டுட்டு போங்க. ஆமாக்கா நானும் வருவேன். சரி சரிம்மா வாங்க வாங்க. காலையில் இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். நம்ம அப்படியே போயிட்டு சீக்கிரமாக போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும். இல்லை வெயில் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி வந்துடும். சரியா? ஆமாக்கா சரியா சொன்னீங்க, கரெக்டு தான். சரிக்கா, எனக்கும் போதும் சாப்பாடு, நானும் கிளம்புறேன்.
எனக்கு கொஞ்சம் குழம்பு மாத்திரம் தாங்க போதும்க்கா. ஆ சரிம்மா சுமதி, இந்த குழம்பும் கொஞ்சம் பொரியலும் போல் எடுத்துகிட்டு போனேன், பிள்ளைங்க சாப்பிடுங்கள்ல. ம் சரிங்கக்கா. ஏக்கா எனக்கும் சோறு குழம்பு பொரியல் எல்லாத்தையும் கொடுத்துடுங்கக்கா. ஆமாக்கா, வீடு பத்திரம், தோட்டத்து பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருங்கக்கா அவகிட்டே. நெட்டாச்சி உனக்கு ரொம்ப தான் திமிரு. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப திமிரு, உனக்கு கொஞ்சோண்டு திமிரு. சரி சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்க, கிளம்பணும்ல. சரிம்மா, நான் உங்களுக்கு அங்கே எடுத்து வச்சிருக்கேம்மா, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா? ஆ சரிங்கக்கா. அப்போ நான் காலையில் ஒரு 8:30 போல் வந்துடுறேன்க்கா. நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துடுவோம் சரிங்களா? ஆ சரிம்மா சுமதி, போயிட்டு வந்துடுவோம், சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். அமிர்தா, உனக்கு எதுவும் வாங்கணுமாம்மா? நீயும் சந்தைக்கு வரேன்றியே, அதான் கேட்குறேன். எனக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கணும்க்கா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, சின்ன பொருள் தான் வாங்கணும், வேற ஒன்றும் இல்லைக்கா. வனிதா, உனக்குமா? உனக்கு எதுவும் வாங்கணுமா? ஆமாக்கா, கொஞ்சம் மல்லிகை சாமானும் கொஞ்சம் போல கறியும் வாங்கி வரலான்னு இருக்கிறேன்க்கா. நாளைக்கு கறி குழம்பு வைக்கலாம் இல்லையா, அதுக்கு தான்க்கா. பாரா, இழுவ சமையல்லாம் பண்ணுவியா? போடி நெட்டேச்சி. ஆனால் இழுவைக்கு கோவம் கொஞ்சம் அதிகம்தான். சரிக்கா, பிள்ளைங்க வர நேரம் ஆயிடுச்சுக்கா, நான் கிளம்புறேன் சரிங்களா? ஆ சரிம்மா சுமதி, அங்கே சமையல் கட்டு மேலே வச்சிருக்கிறேம்மா, எடுத்துக்கோ சரியா? ஆ சரிங்கக்கா, போயிட்டு வரேன்க்கா. சரிக்கா, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் இதோட நாளைக்கு காலைல போல் வரேன்க்கா சரிங்களா? ஆ சரிம்மா அமிர்தா. இப்போ நம்ம இதெல்லாம் நடந்திருக்கேம்மா, உனக்கு எதுவும் பயமாக இருந்ததுன்னா சொல்லுமா, இங்கே கூட படுத்துக்கியம்மா. நீ ஏமா தனியாக ஒத்தையில் இருக்க போகிற வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல விடுங்க. அப்படி ஏதாவதுன்னா நான் உடனே வந்துடுறேன்க்கா, கிளம்பி உங்கள் வீட்டுக்கு சரிங்களா? ஆ சரிம்மா அமிர்தா. சரிம்மா வனிதா, உனக்கும் சமையல் கட்டில் எடுத்து வச்சிருக்கேம்மா, வாம்மா எடுத்து தரேன். ஆ வரேக்கா, போகலாம்.